வணக்கம். வணக்கம். இந்த வருஷம் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு 21 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். சுந்தரம் ஃபைனான்ஸ் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் அலாங் வித் மயிலாப்பூர் டைம்ஸ் மிஸ்டர் வின்சென்ட் டிசோசா கியூரேட் பண்ணி நம்மளோட பரம்பரை நம்மளோட கலாச்சாரத்தை செலிப்ரேட் பண்ணி ஆடியன்சஸ், வயசான ஆடியன்சஸ், யங்ஸ்டர்ஸ் சென்னையிலேருந்து வெளிலேருந்து வந்து நம்மளோட கலாச்சாரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் 21 வருஷமா கியூரேட் பண்ணி நடத்துகிறோம். இதில் பல வகையான டான்ஸ், ட்ராமா, மியூசிக், இந்த மாதிரி ஃபோக், இந்த வகையான பர்ஃபார்மன்சஸ் நடக்கும். 4 நாள் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலுக்கு என்ட்ரி ஃப்ரீ, ஒரு ஃபீ கிடையாது, முன்கூட்டியே இன்விடேஷன் வேணும்னு கிடையாது. யார் வேணாலும் வரலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கான்ட்ரிபியூட் பண்ணலாம். 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபெஸ்டிவல் நடக்கிறது. எல்லோரையும் உங்கள் குடும்பத்தினரோட வந்து கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கேட்டுக்கிறேன். மிஸ்டர் வின்சென்ட் டிசோசா, மெயின் நிகழ்ச்சி வந்து கோலப்போட்டி. ஒரு நாள் வந்து 100 பேர் வந்து போடுவாங்க. எல்லாம் கும்படி பண்ணி ஒரு இங்கேருந்து கூட வரலாம், வெளியிருந்து கூட வராங்க பெங்களூர்ல. ஸோ வந்து அது வந்து சாட்டர்டே 11th அண்ட் சண்டே 12th அன்னைக்கு 3:30 மணிக்கு வந்து நடக்கும் மாட வீதியில. இந்த வருஷம் என்ன பண்றோம்னா வந்து கபாலி கோயில் சுத்தி வந்து ஓப்பன் ஸ்பேசஸ்ல வந்து நிகழ்ச்சி நடக்குது. இட்ஸ் இஸ் வெரி ரேர் யூனிக் திங். வந்து அது தவிர வந்து இப்போ 2-3 இடம் வந்து சுத்தி வட்டாரத்துல வந்து இப்போ கோலவழி அம்மன் கோயில்ல கூட நடத்த போறோம். அண்ட் வேற வந்து ஸ்கூல் ஹால்ல நடத்துறோம். ஸோ ஸ்லோவா வந்து ஃபெஸ்டிவல் கபாலி கோயில் சுத்தி இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வேற நிகழ்ச்சிகள் எடுத்துட்டு போறோம். அதே நேரத்துல கொஞ்சம் ஆர்டிஸ்ட் மார்னிங் ஃபிளே இருக்கும்போது ஸ்கூல்ஸ்க்கு எடுத்துட்டு போறோம். சார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் நம்ம கலாச்சாரம் பத்தி தெரியணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கேம்பஸ்க்கு எடுத்துட்டு போறோம். சில இடத்துல வந்து கேட்டட் கம்யூனிட்டிஸ் கூட எடுத்துட்டு போறோம். இது வந்து கொஞ்சம் புதுசா பண்றோம். இந்த தடவை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முன்கூட்டியே பண்ணிட்டா நல்லது. இப்போ கோலம் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தாக்க வெப்சைட்டுக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா பெட்டர். சில ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பாசிபிளா இருக்கலாம், பட் ஆனா அங்க இருக்கிற 100 ஸ்பாட் தான் இருக்கும் கோலம் கான்டெஸ்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்பாட் போயிட்டுனா உங்களால பண்ண முடியாது. முன்கூட்டியே பண்ணிக்கிறது பெட்டர். ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒன்றும் கிடையாது. லேட்டா வந்தா கூட, ஆனா வந்து மக்களோட ஃபெஸ்டிவல் இது. ஸோ கொஞ்சம் லேட்டா வந்தா கூட கும்பிடி வரேன் சார், ட்ரெயின் லேட் ஆச்சுன்னா வந்து இது ஒரு ஏதோ கொடுத்துட்டு கோலம் போடுங்கன்னு சொல்லுவோம். யாருமே வந்து வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டோம். இந்த சே நோ டு பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கேம்பெயின். மேபி மோகன், யூ வாண்ட் டு எலாபரேட் ஆன்? ஆமா, இப்போ பிளாஸ்டிக் தான் வந்து எல்லாருக்குமே ஒரு ஜென்ம விரோதியா இருக்கு. அதனால அதுக்கு ஒரு விதமா நம்மளால முடிஞ்ச ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நாங்க எல்லாருக்கும் வந்து என்ன வேண்டுகோள்னா, உங்ககிட்ட இருக்கிற பிளாஸ்டிக் பேக்கை கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு இக்காலஜி என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா நாங்க உங்களுக்கு துணி பை தரோம். அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம பழமை. அதை வந்து இந்த ஒரு விதத்தையும் நம்ம சமூகத்துக்கு அதை திரும்ப வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கருத்து. அந்த கிளாத் பேக் வந்து தயாரிக்கிறதுல இப்போ தமிழ்நாட்டில் திருப்பூர்ல தயாரிக்கிற யூனிட் வந்து 100% ரன் பை விமென், லேடிஸ் தான் கிரியேட் பண்றாங்க. இந்த கிளாத் பை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு பெங்களூர் என்ஜிஓட டைப் பண்ணிருக்கோம். அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதுதான் சே நோ டு பிளாஸ்டிக்ஸ் கேம்பெயின் பல வருஷங்களா நடத்திட்டு இருக்கிறது. ஒரு பேக்ரவுண்ட் ஒரு 10,000 பேக் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். வெரி குட், நன்றி. தேங்க்யூ.